சிட்னியோட அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிற ஒரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரிக்கு நாங்கள் போனோம். அதை பற்றிய வீடியோ தான் இது. இது ஒரு சின்ன வைல்ட் லைஃப் சான்ச்சுரி தான். பட் ஃபுல்லாக நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கும். இந்த டிக்கெட் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம், வித்தியாசமான பேர்ட்ஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. நம்ம ஊர் மாதிரியே தான் இந்த ஜூ அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பேர்டுக்கு பேர் ஐபிஸ். ஆக்சுவலாக இந்த பேர்டு வந்து ஆஸ்திரேலியாவில் இந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லா இடத்துலையுமே நார்மலாக அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கோம், நம்ம ஊர் காக்கா மாதிரி. பட் இந்த பேர்டு ரொம்ப பெரிய பேர்டு. இதுக்கு பேர் குக்குபரா. வித்தியாசமான வெரைட்டியோடு இருக்கிற இந்த பேர்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இது பாருங்கள், பேரட் கீட்டு ரொம்ப அழகாக சாப்பிட்டுட்ருக்கு. இங்கே தான் பார்க்குறீங்க கேங்குரூஸை. பட் ரொம்ப சின்ன சைஸ் கேங்குரூஸாக இருக்குது. நம்ம டிக்கெட் வாங்கும் போதே இந்த டிக்கெட்டே வந்து ஒரு சுவெனிர் ப்ரெஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. கூட $4 நம்ம பே பண்ணோன்னா ஒரு டம்ளரில் அவங்க ஃபீடு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபீடு வச்சு நம்ம ஃபீட் பண்ணலாம். அதுங்களும் அழகாக வந்து நம்ம கையில் சாப்பிடுவோம். பாருங்கள் என்ன அழகாக சாப்பிடுவோம். இந்த பேர்ட் ஆஸ்திரேலியாவில் பேர் போனது. இதுக்கு பேர் கேஷ்வரின்னு. அதோட தலையில் பாருங்கள், நல்லா ஹார்ன் மாதிரி ஒரு ஹார்டான ஒரு கொம்பு இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஹார்ன்பில் பெரிய பேர்டு ஒன்று அந்த ஓரம் இருக்குது. பாருங்கள், நல்லா ரெக்கையை விரிச்சிட்ருக்கு. தெரியும். வழக்கம் போல் நிறைய ஐபிஸும் இருக்குது இந்த என்க்ளோஷரில். இங்கே பார்த்திங்களா, அந்த ஹார்ன்பில் தான் இங்கே இந்த ஐபிஸ் ஒன்று குளிச்சிட்ருக்கு. குளிக்குது. இந்த ஹார்ன்பில்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது நேரில் பார்க்க. அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி பேர்ட்ஸ் இந்த என்க்ளோஷரில் இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. ஆனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக க்ரீன், எல்லோ, ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸோடு அழகாக இருந்தது. இப்போ தாங்க ஒரு புது என்க்ளோஷருக்குள்ளே போகிறோம். இங்கே கோலா பேர்ஸ் இருக்குது. நேரில் அதுங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள், மரத்துக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கு. எவ்வளோ க்யூட்டாக இருக்கார் பாருங்கள், பொம்மை மாதிரியே இருக்கார். நீங்கள் இந்த சமயம் மேப் எடுக்கிற சமயமாக நாங்கள் போன போது, பட் யூஸ்வலாக வி கேன் டேக் ஃபோட்டோஸ் வித் தெம். அந்த ஃபோட்டோஸை உடனே நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் நாங்கள் போன போது எங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியல, எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த கேங்குரு அழகாக ஒரு கையால் நம்ம கையை பிடிச்சிட்டு சாப்பிடுது. ஸோ க்யூட் டு லுக் அட் தெம். ஜூம் பண்ணிங்களா? பாருங்கள், அதே கேங்குரு, வெள்ளை கேங்குரு ஒன்றே அழகாக இருந்ததுங்க இந்த ஜூவில். ஸோ அது அழகாக தண்ணி குடிச்சிட்டு இருந்ததை நான் வீடியோ எடுத்தேன். வேறு ஒன்று இருக்குது. இங்கே ஒரு வழக்கம் இருக்குது, அங்கங்கே இந்த மாதிரி நம்ம ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம் நம்மளோட அப்படியே டிக்கெட்டில். நாங்கள் சும்மா கையிலையும் அடித்து பார்த்தோம். நம்ம ஊரில் இருக்க மாதிரி இந்த ஸ்னேக்ஸு, அதே மாதிரி இந்த லிசர்ட்ஸுக்கெலாம் ஒரு என்க்ளோஷர் இருக்குது. ஸோ அதில் போய் பார்த்தோம். இந்த லிசர்ட் பாருங்கள் இவ்வளோ வித்தியாசமாக குட்டி வாலோடு இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் ஒரு க்ரீச்சர்ஸ் உலகத்தில் இருக்குதான்ற மாதிரி. இங்கே இருக்கிற ஒரு வித்தியாசமான வெரைட்டி ஆஃப் ஸ்னேக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பெருசாக இருந்தது. இங்கே பாருங்கள், அதே லிசர்டு தான், வால் இல்லாதது. 2 செம்ம சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அதை தான் நான் வீடியோ எடுத்தேன். சண்டை
இது ஒரு பைத்தன், ரொம்ப பெருசாக இருந்தது பார்க்க. ஸ்னேக்கோட ஸ்கெலிட்டன் பாருங்கள், தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அது ஒரு ரெட் லைட் போட்டு அந்த ஸ்கெலிட்டனை பார்க்கவே பயமாக இருந்தது. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அவங்க அதை வச்சுருந்தாங்க. இது ஒரு பெரிய ட்ராகன், லிசர்ட் வெரைட்டியை சேர்ந்தது தான் எல்லாமே. இது எமு, நம்ம ஊரில் கூட பார்த்துருக்கோம். இங்கே எமு தான் ஆஸ்திரேலியாவோட முக்கியமான பேர்ட். இங்கே பாருங்கள், குக்குபரா ரொம்ப அழகாக குளிச்சுட்டு இருந்துச்சு, அதனால் அதையும் நான் வீடியோ எடுத்தேன். இங்கே ஒரு தனி என்க்ளோஷர் இருக்குங்க, உள்ளே போய் நம்ம பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் போனோம். எனக்கு இது ஞாபகம் வந்தது, நம்மளோட சில்ட்ரன்ஸ் பார்க்கில் நாங்கள் போய் அந்த இகுவானா என்க்ளோஷருக்குள்ளே போனோம் இல்லையா, அதே மாதிரி நினச்சிட்டு தான் இதுக்குள்ளே போனோம். பட் எல்லா பேர்ட்ஸும் ரொம்ப உயரமாக மேலே இருந்தாங்க, யாரும் வந்து சரியாக ஃபீட் பண்ணிக்கலை. பட் க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் நேருக்கு நேராக அவங்கள பார்த்தது ஒரு விதமான அனுபவமாக இருந்தது. இந்த பேர்டுக்கு தான் என் பொண்ணு ஃபீட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணான், ஆனால் அது வந்து கண்டுக்கவே இல்லை, அப்படியே இருந்துருச்சு. சரி, ஒரு ஃப்ரூட் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பார்த்தா. அவங்களுக்கு பசிக்கல போல், அதனால் அவங்க வந்து சாப்பிடல. இது ஒரு பெரிய பேர்டு ஒன்று மேலே இருந்தது. இங்கே பாருங்கள், இது பார்க்கிபைன் மாதிரி ஒரு க்ரீச்சர், ஆனால் அதோட பேர் எனக்கு சரியாக தெரியல. அந்த டிக்கெட் சொன்னேன் இல்லையா, அதை திறந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி புக் மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த மேப்பு, இந்த பக்கம் நம்ம அந்த ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம். நாங்கள் முதல்ல நிறைய இடத்துல க்ராஸ் பண்ணி வந்துட்டோம், அப்புறம் தான் கேங்குருவோட ஸ்டாம்ப்பு பண்ணும்போது தான் புரிஞ்சுது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இருக்குதுன்னு. இது ஒரு நல்ல ஐடியா, ஏன்னா நம்ம மிஸ் அவுட் பண்ணதையும் திருப்பி போய் பார்த்துட்டு எல்லா ஏரியாவும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். இது நம்ம ஊர்லேயும் செஞ்சால் நல்லாயிருக்கும்.